எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கீகி தமிழா. ஆமாங்க, ரிலையன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் ஜியோ சிம் கார்டு லான்ச் பண்ணாங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் ஃபோன் லான்ச் பண்ணாங்க, அதாவது லைஃப் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் போன், அதுவும் ஒரு 4G போன் ஃப்ரீயா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி நீங்க வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க இந்த வீடியோ நம்ம இந்த ஃபீச்சர் போனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜியோனா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ரிலையன்ஸோட ஒரு கம்பெனி தான் ஜியோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா லான்ச் பண்ணாங்க. டேட்டா வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ்க்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் லைஃப் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபோன் அது ஸ்மார்ட் போன்ல பட்டன் இருக்க நோக்கியா போன் மாதிரி ஒரு ஃபீச்சர் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க வந்து அந்த ஃபீச்சர் போனே குறைவ இடம் போட்டுறாதீங்க. இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபீச்சர் போன் முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிப்போம். ஸோ இன்னைக்கு அம்பானி பேசுனதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியா தான் எல்லா உலக நாட்டுல முதல் இடம் பிடிச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் யூசேஜ்ல, அதுவும் மொபைல் டேட்டா யூசேஜ்ல இந்தியா வந்து முதல் இடம் பிடிச்சிருக்கு. சோ இது வந்து நம்மளுக்கு இந்தியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெருமைப்பட்ட ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 மில்லியன் யூசர்ஸ் ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா அதுல 50 மில்லியன் வந்து இன்னும் ஃபீச்சர் போன்ஸாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20% அந்த டச் ஸ்கிரீன் ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றாங்க. இன்னும் 50 மில்லியன் வந்து அந்த ஃபீச்சர் போன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, அந்த பட்டன் போன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன இவங்க பில்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபீச்சர் போன்ஸையும் ஸ்மார்ட் போன்ஸ்குள்ள இருக்க அந்த கேப்பை தான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஃபீச்சர் போன்ஸ்க்கும் 4G இன்டர்நெட் கொடுக்கணும் பாக்குறாங்க. ஸோ அந்த முயற்சி தான் இந்த ரிலையன்ஸ் ஜியோவோட இந்தியா கா ஸ்மார்ட் போன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் போன் தான். அதாவது பட்டன்ஸ் பிரஸ் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி ஒரு போன். இதுல டச் இல்ல. சாதாரண நம்ம நோக்கியா போன் மாதிரி தான். மேல ஸ்கிரீன் இருக்கு, கீழே பட்டன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது என்ன ஒரு சாதாரண போன் தான், இது என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போன்ல வந்து உங்களுக்கு 4G ஓல்ட் சப்போர்ட் ஆகும். எந்த ஃபீச்சர் போனும் உங்களுக்கு 3G கூட சப்போர்ட் ஆகாது. ஆனா இந்த போன்ல வந்து உங்களுக்கு 4G ஓல்ட் சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா கூட இருக்கு. அவங்க ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லல போனை பத்தி. ஆனா போன் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு கேமரா கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாமே பாக்குறோம்ல, இப்போ வர போன்ல எல்லாமே, இதுல கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்குங்க. அது என்ன அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மிடில்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. சோ அந்த வாய்ஸ் பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்க ஒரு பேரு நீங்க சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கால் கீகி தமிழா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கான்டாக்ட்ஸ்ல இருக்க பேருக்கு போன் போகும். அதை வச்சு நீங்க இன்டர்நெட் கூட ப்ரௌஸ் பண்ணலாங்க. ஆமா, இன்டர்நெட் சொன்னதான் ஞாபகம் வருது. நீங்க இந்த ஃபீச்சர் போன்ல 4G இருக்கிறதுனால நீங்க இன்டர்நெட் கூட ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இன்டர்நெட் கூட ப்ரௌஸ் பண்ணது இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ ஆப்ஸ், அதாவது ஜியோ மியூசிக், ஜியோ மூவிஸ், அந்த ஜியோ ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. அதனால நீங்க ஃப்ரீயா படம் எல்லாமே கூட பார்க்கலாம். சோ இதுதான் போன். நான் சொன்ன மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கூகுள் போய் கூட நீங்க அந்த வாய்ஸ் கண்ட்ரோல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா SOS ஃபீச்சர், அதாவது ஒரு எமர்ஜென்சி சேஃப்டி ஃபீச்சர். ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 பட்டன் இருக்கும்ல, அந்த 5 பட்டனே நீங்க ஒரு 5 செகண்ட்ஸ் பிரஸ் பண்ணாலே நீ உங்களோட டியரான ஒன்ஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச கான்டாக்ட்ஸ்க்கு வந்து உங்களோட லொகேஷன் எங்க இருக்கீங்க, லொகேஷனோட அக்யூரசி எல்லாமே போயிடுங்க. அதாவது உங்க சேஃப்டிக்காக உங்க ஏதாவது பிரச்சனைனா அந்த 5 பட்டன் ஒரு 5 செகண்ட் பிரஸ் பண்ணாலே உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும், உங்க லொகேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இதனால உமன் சேஃப்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் போன்லயே உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 5 பிரஸ் பண்ணா அந்த SOS ஃபீச்சரும் கிடைச்சிருக்கு, ஜியோ ஆப்ஸும் கிடைச்சிருக்கு, நீங்க இன்டர்நெட்டும் ப்ரௌஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போன்ல நீங்க ஜியோ சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி ஜியோ போனால நீங்க ஜியோ சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ நீங்க போன் பண்ணலாம், SMS-உம் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கு. சோ இத்தனை ஃபீச்சர் இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு நல்ல ஃபீச்சர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியா கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டலைசேஷன் பண்றதுல குறியா இருக்காங்க. அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த போனுக்கு NFC கிடைக்குமா. சோ NFCனா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். சோ நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் சிப் இருக்கிறதுனால நீங்க ஜஸ்ட் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அந்த போன் வச்சு பிரஸ் பண்ணாலே போயிடும், உங்களுக்கு மணி எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும்.
ஸோ என்எஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி நோட் 4ல கூட இல்லை என்எஃப்சி, ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஃபீச்சர் ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு அற்புதமான ஃபீச்சர். இப்போ ஸோ ஃபோனோட இது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம், ஒரு சிம் ஜியோ 4G சிம் மட்டும் போட்டுக்க முடியும். உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கு, கீழே கீபேட் இருக்கு, அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் பட்டன் இருக்கு, அந்த SOS ஃபீச்சர் இருக்கு. பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இருக்கு, நீங்கள் கால் பேச முடியும், இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் படம் எல்லாமே பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து உங்கள் டிவிக்கு கனெக்ட் பண்ணிட்டு ஃபோன்லேருந்து நீங்கள் டிவியில் படம் எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு ஃபீச்சர். ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு ஃபியூச்சர் ஃபோன் தான் நம்மளுக்கு ஜியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெறும் ஃபீச்சர் ஃபோனில் ஒரு காம்பேக்டான ஒரு மினி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சின்ன இத்ரோன் ஃபோனில் ஒரு மினி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா தாங்க. இதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரீயா தான் கிடைக்குது. ஆனால் நீங்க ஃபோன் வாங்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 1500 ரூபா கொடுக்கணும். ஸோ அந்த 1500 ரூபா உங்களுக்கு வந்து திருப்பியும் ஜியோ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆனால் அது எப்போ ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு திருப்பியும் 1500 ரூபா அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் கிட்டத்தட்ட ஃப்ரீயாவே கிடைக்குது. ஸோ நீங்க சேஃப்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லி இந்த 1500 ரூபா மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தது அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோன் ஃப்ரீயாவே கிடைச்சிடும். ஸோ நீங்க கட்ட வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1500 ரூபா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்மலா போன்ல ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்றோம்ல, ஸோ இப்போ 153 rupees பிளான் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 153 rupees பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிடெட் கால்ஸ் கிடைக்கும், அன்லிமிடெட் மெசேஜஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டும் கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 1 GB இருக்கலாம், இல்லாட்டி 500 MB கூட இருக்கலாம் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து ஒரு ஃபீச்சர் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து நீங்க டிவிக்கு கனெக்ட் பண்ணி உங்களால படம் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபீச்சர் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 309 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க வந்து டிவிலையும் படம்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 153 rupees கொடுத்தீங்கன்னா நீங்க போன்ல மட்டும் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். 309 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிவில கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அந்த 1500 ரூபா ஃபர்ஸ்ட்ல கட்டிட்டீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு அந்த டெபாசிட் உங்களுக்கு 100% சேஃபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஜியோ. ஸோ இதுதாங்க நம்மளோட ஜியோ ஸ்மார்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீபோர்ட் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, ஸ்கிரீன் இருக்கு, மைக்ரோ SD கார்டு போடலாம், 4G சிம் போடலாம், டிவி கனெக்ட் பண்ணி படம் பார்க்கலாம், NFC கொடுத்துருக்காங்க, நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன், ஜியோ ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். பிளஸ் 153 rupees தான் ரீசார்ஜ் பண்றது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 309 ரூபா கட்டினீங்கன்னா நீங்க வந்து டிவிலையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஜியோ ஃபோன். இப்போ என்ன நீங்க ஜியோ ஃபோன் வாங்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜியோ ஃபோன் நீங்க வாங்கலாம். இந்த நான் சொல்லி 1500 ரூபா ஃப்ரீ, ஆக்சுவலி 1500 ரூபா உங்களுக்கு திருப்பி ரீஃபண்ட் கூட பண்ணிடுவாங்க. கண்டிப்பா இந்த ஃபோன் வர்த்து தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கோம், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோனா நம்ம இந்த ஜியோ ஃபோனை கண்டிப்பா வச்சுக்கலாம். ஸோ ஒரு அப்சல்யூட்டான வர்த்துங்க. ஒரு நல்ல எப்படி சொல்றது சொசைட்டிக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது பிசினஸாகவும் இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு நல்ல ஒரு வர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த போனை வாங்கலாம். அவைலபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆகஸ்ட்ல அப்படின்னு கரெக்டா டேட் சொல்ல, ஆகஸ்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகும், டெஸ்ட் பண்ணலாம். அந்த போன் நீங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் செப்டம்பர்ல நீங்க அப்படின்னு புக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபருக்கு உங்களுக்கு போன் வந்து ப்ரீ புக் பண்ணா அக்டோபர் போன் கையில கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கூட நீங்க காசு கொடுத்து ஓப்பன் பண்ண கூட நீங்க காசு கொடுத்து கூட போனை வாங்கிக்கலாம். செப்டம்பர் அக்டோபருக்கு இந்த போன் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான டீல் ஜியோல இருந்து. ஸோ நம்ம கிகி தமிழா சார்பாக ஒரு தம்ஸ் அப். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஆனா மறக்காம நம்ம கிகி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மகிழ்ச்சி.